Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to load sample MySQL database inside Docker desktop. அது first step and run the downloaded SQL file inside the MySQL shell. இந்த ரெண்டு பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம MySQLல SQL queries practice பண்ணணும்னா நமக்கு ஒரு sample database தேவைப்படும். டேட்டாபேஸ்னா ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸ், அந்த டேபிள்ஸில் ஒரு செட் ஆஃப் ரோஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம செலக்ட் queries, குரூப் பை queries, ஹேவிங் எல்லா வெரைட்டி ஆஃப் queriesஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது டேட்டா இருந்தால் தான் இந்த queriesலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம ஒரு பெரிய டேட்டாபேஸை நம்ம உட்காந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நிறைய சாம்பிள் டேட்டாபேஸஸ் கூகுளில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாம்பிள் டேட்டாபேஸை நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்குள்ளே MySQL ஷெல்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம MySQL டேட்டாபேஸ்னால் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். SQL ஃபைல்னால் என்ன, அதுக்கப்புறம் ஸ்கீமானா என்ன, ஒரு டேட்டாபேஸை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது, எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது. ஏன்னா ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நீங்கள் எப்பவுமே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கு டேட்டாபேஸ் ஸ்கீமா தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்கீமா பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது கூட நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூகுளில் போயிட்டு சாம்பிள் MySQL டேட்டாபேஸ்ன்னு டைப் பண்ணோன்னா உங்களுக்கு MySQL சாம்பிள் டேட்டாபேஸ்னு இங்கே வரும். அது MySQL டுட்டோரியல்லையே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு MySQL சாம்பிள் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இங்கே இருக்கும். அண்ட் அந்த சாம்பிள் டேட்டாபேஸோட ஸ்கீமாவோட லிங்க்கும் இங்கே இருக்கும். இதுதான் ஸ்கீமா. இந்த ஸ்கீமாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமா பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்னோட சாம்பிள் டேட்டாபேஸ் டவுன்லோட் ஆகிருக்கு. அதனோட ஃபைல் டைப் பார்த்துக்கோங்க, இட் இஸ் SQL ஃபைல். எப்பவுமே சாம்பிள் டேட்டாபேஸ் SQL ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். அந்த SQL ஃபைலோட கண்டென்ட்டை நம்ம வேர்ட்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த ஸ்கீமாவும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஸ்கீமா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கீமாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டாபேஸ்னால் நமக்கு தெரியும் we have a set of tables or collection of tables. ஸோ இந்த ஸ்கீமாவை பார்த்த உடனே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எல்லா என்டிட்டிஸும் இருக்குது. we already know that நம்மளோட டேபிள் நேம்ஸ் தான் என்டிட்டி நேம்ஸ். ஸோ ப்ராடக்ட் லைன்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, எம்ப்ளாயீஸ், ஆஃபீஸர்ஸ், ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ஆர்டர் டீட்டெயில், ஆர்டர்ஸ், பேமெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க, அதுக்கு we have a set of customers. அந்த கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க, அதனோட டீட்டெயில்ஸ் இன்னொரு டேபிளில் இருக்குது. அண்ட் அவங்க பேமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வேறு வேறு இடத்துல ஆஃபீஸஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் ஆஃபீஸஸ் டேபிளில் இருக்குது. அண்ட் ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸும் ஒரு டேபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த டேட்டாபேஸ் ஸ்கீமா பார்த்த உடனே இது ஒரு ER டயக்ராம், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ரிலேஷன்ஷிப்னாலே எந்த என்டிட்டிஸும் ஸ்டாண்டலோனாக இருக்காது, எல்லா டேபிளும் ஒரு டேபிளோடவாது ரிலேட்டடாக இருக்கும். அதை தான் இந்த லைன் குறிக்குது. இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றதுன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த டேபிளுக்கும் ப்ராடக்ட்ஸ் லைன் டேபிளுக்கும் ப்ராடக்ட்ஸ்க்கும் we have ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இந்த லைன் எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த ரெண்டு டேபிளுக்கு இடையில we have ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் எத்தனை என்டிட்டிஸ் இருக்குது, எத்தனை டேபிள் இருக்குது, we have 9 டேபிள். ஒரு டேபிள்லையும் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றதும் நம்ம புரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம டேட்டாபேஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் நம்ம queries கொடுக்கணுன்னா கூட அந்த காலம் நேம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தப்பான காலம் நேம் கொடுக்க மாட்டோம்.
அதே மாதிரி ஒரு டேபிள் எந்தெந்த மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்குன்ற ஒரு ரஃப் ஐடியாவும் நமக்கு இந்த டேட்டாபேஸ் ஸ்கீமா டயக்ராம்ல இருந்து தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இதை வந்து சிஸ்டம்ல நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போறதில்ல. ஆனால் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். என்ன இதை பார்த்து தான் நம்மளால டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரையே புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பிள் டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் ஃபைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட சாம்பிள் டேட்டாபேஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எஸ்கியூஎல் ஃபைல். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் வேர்டுன்னு கொடுங்க. ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் queries தான் எழுதியிருப்பாங்க. See ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து கமெண்ட் லைன். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதனோட நேம் வந்து கிளாசிக் மாடல்ஸ். ஓகேவா, கிளாசிக் மாடல்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி டேபிள்ஸ் இருந்தால் அதை ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் லைன்ஸ்னு வச்சுக்கலாம். இத்தனை டேபிளையும் க்ரியேட் பண்ணுறதுக்கான query கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் லைன்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் தென் அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதோடு நிறுத்திடாமல் ஒவ்வொரு டேபிள்லேயும் அவங்க வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து 116 பேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேபிள்லையும் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 9 டேபிள்ஸ்லேயும் இன்சர்ட் பண்ணுறதுக்கான queries-உம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்துட்டோம், அந்த டேட்டா பேஸ்க்கான query ஃபைலையும் பார்த்துருக்கோம். இந்த query ஃபைல் தான் SQL ஃபைலாக நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த SQL ஃபைலை நம்ம டாக்கருக்குள்ளே ரன் பண்ணுற MySQL ஷெல்லுக்கு வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி டாக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட டாக்கர் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் MySQL லேப் அப்படின்ற கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது ரன் ஆகிட்டுருக்கு. என்னோட MySQL கண்டெய்னரோட நேம் வந்து MySQL-lab. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீரெக்வசிட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இது ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம வந்து இந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ள இந்த MySQL சாம்பிள் டேட்டாபேஸ் ஃபைலை கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் அதை ரன் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கொண்டு வரது, அதுக்கான கமாண்ட் இது இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கமாண்டை. டாக்கரில் காப்பி பண்ணுறோம். CP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காப்பி. நம்மளோட MySQL ஃபைல் எங்கே இருக்குது? D டிரைவில் MySQL ஃபோல்டரில் இந்த சாம்பிள் SQL ஃபைல் இருக்குது. இது வந்து சோர்ஸ் அட்ரஸ். இந்த SQL ஃபைல் எங்கே இருக்குன்ற சோர்ஸ் அட்ரஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணேன் இல்லையா. D டிரைவில் MySQL சாம்பிள் டேட்டாபேஸ் ஃபைல் இருக்குது, SQL ஃபைல் இருக்குது. ஸோ அதை நம்ம எங்கே காப்பி பண்ண போகிறோம்? MySQL கண்டெய்னரில். நம்ம MySQL கண்டெய்னர் நேம் என்ன? MySQL-lab. அந்த கண்டெய்னர் நேம் கொடுத்துட்டு :/ இதே ஃபைலை கண்டெய்னர் உள்ள போட போகிறோம். ஸோ திஸ் வில் காப்பி த ஃபைல் இந்த D டிரைவ் MySQL ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை MySQL-labன்ற கண்டெய்னருக்குள்ளே கொண்டு போகுது. இந்த ஸ்டெப் பண்ணலன்னா MySQL ஷெல்லால் இந்த ஃபைலை பார்க்க முடியாது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஃபைலை நம்ம கண்டெய்னருக்குள்ளே கொண்டு போகிறோம். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே நம்ம கொடுத்த கமாண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி காப்பீட் 198 KB டு திஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் இருந்த ஃபைலை டாக்கருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா டாக்கருக்குள்ளே இருந்தால் தான் MySQL ஷெல்லால் இந்த ஃபைலை வியூ பண்ண முடியும். இப்போ நம்ம MySQL ஷெல்லோட கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இங்க வந்து நம்ம MySQL கண்டெய்னர் நேம் என்ன? MySQL lab பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ நம்ம ஷெல்குள்ள கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போதான் இந்த MySQL sample database SQL ஃபைலை ரன் பண்ணணும். இதை ரன் பண்ண உடனே நான் உங்களுக்கு sample database ஃபைலில் காமிச்சேன் இல்லையா, இந்த query எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். தானாகவே எக்ஸிக்யூட் ஆகி அந்த டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் எல்லா ரோஸும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கான query வந்து சோர்ஸ், எந்த சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டோம், ஸ்லாஷ் நம்மளோட SQL ஃபைல் நேம் செமிகோலன். இது கொடுத்தோடனே this will execute this SQL ஃபைல் நம்ம பார்க்கலாம். பாருங்க, எல்லா கொரியும் ஓகே ஓகே ஓகேன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது கிரியேட் ஆனதை நம்ம வியூ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம டேட்டாபேஸ் நேம் என்னன்னு பார்த்தோம், அந்த SQL ஃபைலில் கிளாசிக் மாடல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி பார்ப்போம், ஷோ டேட்டாபேசஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸே கிளாசிக் மாடல்ஸ்ன்னு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும். யூஸ் கிளாசிக் மாடல்ஸ். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கிளாசிக் மாடல்ஸ். பாருங்க, நமக்கு டேட்டாபேஸ் சேஞ்ச் வந்து. இப்போ இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ஸ் பார்க்கணும்னா ஷோ டேபிள்ஸ். ஸ்கீமால பார்த்த டேபிள்ஸ் தான் இது. ஸோ இந்த டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும்னா டெஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர்ஸ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர்ஸில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அதனோட டைப் என்ன, அதில் ப்ரைமரி கீ இருக்குது, அது எல்லாமே நமக்கு சொல்லுறாங்க. ஸோ அப்போ இந்த கஸ்டமர்ஸ் டேபிளில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். நீங்களே பார்ப்பீங்க பாருங்க, இது கொடுத்த உடனே கஸ்டமர்ஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் இது டிஸ்பிளே பண்ணும். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட இந்த டேபிளில் 122 ரோஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு மேனுவலாக டேட்டாபேஸ், இவ்வளோ பெரிய டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம SQL ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா அது ஒரு டீடியஸ் ஜாபாக இருக்கும். நம்மளோட கோல் என்ன, SQL queries ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான வேல ஒரு டேட்டாபேஸை நம்ம ஷெல்குள்ளே கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நம்மளோட SQL ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ மறுபடியும் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாயி டேபிள்ஸில் எத்தனை ரோஸ் இருக்கு, எம்ப்ளாயீஸ் 23 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதனால 23 ரோஸ்ன்னு காமிக்குது. சிமிலர்லி நம்ம ப்ராடக்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ். 110 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கிளம்ஸியாக தான் வரும். இப்போ நீங்கள் வந்து டெஸ்க் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதை கிளியராக எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நேமும் அதனோட பை ப்ரைஸும் மட்டும் எனக்கு தெரியணும்னா செலக்ட், அந்த ப்ராடக்ட் நேம் எப்படி கொடுத்துருக்காங்க, P small N caps. இதெல்லாம் நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் நேம் கமா பை ப்ரைஸ் ஃப்ரம் நம்ம டேபிள் நேம் என்ன, ப்ராடக்ட்ஸ். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதனோட ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேபிள்ஸில் நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே நீங்கள் நிறைய queries டைப் பண்ணுவீங்க. அப்புறம் இதில் இந்த டேபிள்ஸ்லேயே நீங்கள் ஆர்டர் பை queries, ஹேவிங் கிளாஸ் queries, குரூப் பை queries, ஜாயின்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம்.
ஸோ நீங்கள் ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ்னால உங்கள் எஸ்கியூஎல் ப்ராக்டிஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.